கோவிலில் ஆடி கிருத்திகை விழா நடைபெற இருப்பதால் பக்தர்கள் விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய 100 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் P.K. சேகர்பாபு அறிவித்துள்ளார். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் 29ஆம் தேதி பிரசித்தி பெற்ற ஆடி கிருத்திகை மற்றும் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. 27ஆம் தேதி அஸ்வினியுடன் தொடங்கி 28இல் பரணி, 29 ஆடி கிருத்திகை அன்று மாலை சரவண பொய்கை திருக்குளத்தில் முதல் நாள் தெப்பத் திருவிழா நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து 30, 31 ஆகிய தேதிகளில் தெப்பத் திருவிழா நடைபெறும் விழாவில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானுக்கு காவடிகள் செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆடி கிருத்திகை மற்றும் தெப்பத் திருவிழா முன் ஏற்பாடுகள் குறித்த அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் திருத்தணி முருகன் மலைக்கோவில் காவடி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் P.K. சேகர்பாபு, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ராணிப்பேட்டை R. காந்தி ஆகியோர் பங்கேற்றனர். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவில் இந்த ஆண்டு 7 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பக்தர்களுக்கு குடிநீர், அன்னதானம், தடையின்றி சுவாமி தரிசனம், மருத்துவ சேவை, கழிப்பிடங்கள், போக்குவரத்து சேவை, பாதுகாப்பு உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. விழா நாட்களில் 24 மணி நேரமும் சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நடை திறந்திருக்கும். தெப்பக்குளத்தில் கழிவுகள், மலர்கள் உடனுக்குடன் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடையின்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து காவடிகள் செலுத்த 200 ரூபாய் சிறப்பு தரிசனம் டிக்கெட் ரத்து செய்து 100 ரூபாய் தரிசன டிக்கெட் பெற்று பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்து அறநிலையத்துறை செயலாளர் சந்திரமோகன், திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரபு சங்கர், HP ஸ்ரீனிவாச பெருமாள், S. சந்திரன் MLA கலந்து கொண்டனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.